ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இதோட என்ன பார்க்க போறோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வாட்ஸ்அப்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, பொதுவாக ஃபோன் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் பார்த்தா ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எப்போது சார் நடைபெறும்? எந்த டேட்ல வரும்? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ தான் கொடுக்குறோம். இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் நம்ம சொல்ல வரோம், நாட் எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? அதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஏன்னா அவங்கள்ட்ட டேட் சொல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண தான் முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, நவம்பர் 25 தேர்வு ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த தேர்வு? ஏஎல்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஏஎல்பி போகுது. அப்ப ஏஎல்பி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க, ஆர்பிஎஃப் எஸ்ஐ. அடுத்து இதுக்கப்புறம் ஜேஇ நடைபெறுது. நாலாவது என்ன பண்ண, டெக்னீசியன். ஓகே. அப்ப நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுறது எப்ப முடியுது பாத்தீங்கன்னா, டிசம்பர் 29 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கேப்பட்டு ஒவ்வொரு தேர்வு வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே. அப்ப ஏஎல்பில இருந்து டெக்னீசியன் வரைக்கும் தேர்வு நாள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தேர்வு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் கண்டிப்பா என்ன வரும், ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுமே தனித்தனி நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வேற என்ன தேர்வுகள் நடைபெறும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஎஃப்லேயே கான்ஸ்டபிள் இருக்கு. ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு தேர்வு இப்போ இடையில இருக்கு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, என்டிபிசி கிராஜுவேட் இருக்கு, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 4 தேர்வு இப்போ நடக்க போகுது. அடுத்து இந்த 4 தேர்வுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டி தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான தேதியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த டிசம்பர் 29, அதாவது இந்த இயர் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த இயர் எண்டு வரைக்கும் கண்டிப்பா என்டிபிசி தேர்வு வராதுன்னு சொல்லிட்டு 100% உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் வராது. ஏன்னா டிசம்பர் 29 தேர்வு இருக்கு. அப்ப ஜனவரி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட மாட்டேன், கொஞ்சம் ஒரு 1 வீக் ஆச்சும் கேப் விட்டுட்டு தான் இன்னொரு தேர்வு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது கான்ஸ்டபிள்ங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நாட்களோட தேர்வு நடைபெறல. ஏன்னா எஸ்ஐங்கிறத விட ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, வேகன்சியும் கூடாங்க. ஓகே. அப்ப நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது தேர்வு நடைபெறும் நாட்கள் அதிகமாகும். அப்ப கான்ஸ்டபிளுக்கு அப்புறம் பாராமெடிக்கல் அது கொஞ்சம் குறிப்பிட்ட நாளே முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்டிபிசி தேர்வு வரும். ஓகேவா? அப்ப என்டிபிசி தேர்வு எப்போ வர வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு ஜனவரி லாஸ்டா இருக்கணும். மேக்ஸிமம் ஜனவரி வராது. ஜனவரி லாஸ்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிப்ரவரியில உங்களுக்கு தேர்வு வந்துடும். ஓகேவா? பிப்ரவரியில கம்பல்சரி தேர்வு வர வாய்ப்புகள் 100% இருக்க மாதிரி தெரியுது. இந்த ப்ராசஸ்லயே இவங்க போனாங்க அப்படின்னா 100% வாய்ப்பு எப்ப இருக்கும், பிப்ரவரி மந்த் தாண்டாம தேர்வு நடைபெறும் அப்படின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே. அப்ப பிப்ரவரின்னு வச்சுக்கோமே. இப்ப என்டிபிசி தேர்வு கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ஏதோ ஒண்ணு. ஓகே. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வரும், அதுக்கப்புறம் தான் அண்டர் கிராஜுவேட் வரப்போகுது. ஓகே. அப்ப பிப்ரவரியில தேர்வு வரப்போகுது அப்படின்னா இன்னும் நமக்கு எத்தனை நாட்கள் இருக்குன்னு பாருங்க. எத்தனை நாள் இருக்கு? இப்ப நவம்பர் மந்த் நடக்குது. நவம்பர்ல இப்போ இன்னொரு என்ன இருக்கு, பாதி நாட்கள் இருக்கு, 15 நாள் இருக்கு. அதே பார்த்தா டிசம்பர்ல ஒரு 30 நாள் இருக்கு, 31 நாள் இருக்கு. அடுத்து ஜனவரில ஒரு 31 நாள் இருக்கு. ஓகேவா? இதெல்லாமே ஒரு எக்ஸாக்ட்ல போட்டு நவம்பர் வந்து 15 நாள், இது ஒரு 31, இது ஒரு 31. அப்ப எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 62, 77 நாள் கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 77 நாள்ல நம்ம கரெக்டா பிளான் பண்ணி இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு தூரம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம எந்த ஒரு தேர்வுக்காக ஃபோக்கஸ்டா படிக்கிறோமோ அந்த தேர்வை நோக்கி மட்டும் தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். ஓகே. இப்ப ரயில்வே என்டிபிசி படிக்கிறோம் அப்படின்னா இப்ப ரயில்வே சம்பந்தமான புக்ஸ் தான் நீங்க படிக்கணும். ரயில்வே தொடர்பான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நீங்க பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் தான் நீங்க அட்டன் பண்ணணும். அப்பதான் நம்ம அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஃபீல் வந்துட்டே இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிட்டே இருக்கும். அதுலயும் நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ல என்ன பண்ணலாம், தவறுகளை சரி பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 77 நாட்கள் நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல ஆர்ஐபி என்டிபிசி பிப்ரவரியில் வந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணி அதுவும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா சிபிஎட்டு 1 தேர்வு தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்ப நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு மட்டும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம பார்டர்ல வந்துட்டு வருமா வராதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை அனைவருக்குமே. நிறைய பேர் அந்த பார்டர்ல வந்து மாட்டிக்குவோம். ஓகே. அந்த மாதிரி வரப்போ கொஞ்சம் நீ நல்லா ஸ்கோர் எடுத்தீங்கன்னா சார் கம்பல்சரி வரும் நமக்கு. அடுத்த சிபி2 நல்லா ட்ரை பண்ணலாம். அப்படி என்ன வரணும், நம்ம பார்டர்ல வந்துட்டு வருமா வராதுன்னு சொல்லிட்டு ஒரு காலங்களை வந்து காலம் தாழ்த்த மாதிரி கொண்டு போயிடும். ஓகேங்களா? அதனால நல்லா ஸ்கோர் பண்றது மட்டும் தான் நம்முடைய பிளான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து வந்து பார்த்தோன்னா டெஸ்ட். ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3மே பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், தமிழ் ஐஎஸ்ல ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்டடி பேக்கேஜ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க புக்ஸ் நீங்க படிக்கக்கூடிய விதங்கள்ல இப்ப சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் பேஸ் பண்ணியும் அதே மாதிரி என்சிஆர்ல இருந்துமே இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து புக்ஸ் ரெடி பண்ணுங்க சயின்ஸ். அதே மாதிரி ஜிகே பொறுத்த அளவுக்கு
ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எடுத்திருப்போம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒரு புக்ஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் ஃபீல்டு ஒர்க் பண்ண போதுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு தான். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இருக்கும், பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் மொத்தம் 7 புக்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 120 செட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட இருக்கு. இது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்றோம்? தமிழ் மீடியம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் என்டிபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இது ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 டெஸ்ட் கிட்ட போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 தான் ஒரு தேர்வுக்கான முக்கியமானது. புக்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின், டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது. இந்த 3மே சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? எஸ்பி புக்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999 ரூபா தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9003444100 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க கண்டிப்பா வாங்க. இப்ப இல்ல சார் எனக்கு தனியா ஒரு சயின்ஸ் மட்டும் இருந்தா சயின்ஸ் மட்டும் வாங்க. ஓகேவா? இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு புக் மட்டும் தனியா அனுப்ப மாட்டாங்க. ஓகே. மினிமம் ஒரு 2 புக்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணுங்கிறதே இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். இல்ல மொத்த பேக்கேஜ் என்கிட்ட இல்ல எனக்கு வேணும் அப்படின்னா மொத்த பேக்கேஜாவும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த நாட்களை கரெக்டா பயன்படுத்தி அப்படின்னா என்டிபிசியில் நம்ம செலக்ட் ஆகிறது யாருமே தடுக்க முடியாதுப்பா. ஓகேங்களா? இந்த முறை ரயில்வே துறையில தமிழர்கள் அதிகமான பேர் செலக்ட் ஆகணும். அது எண்ணத்துல நீங்களும் மைண்ட்ல வச்சு ஒர்க் பண்ணுங்க. நாங்களும் அந்த எண்ணத்துல நினைச்சு தான் ரெகுலரா வீடியோ கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கான வீடியோஸ் கொடுக்க நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகி போக முடியும். ஓகேங்களா? அப்ப ஆர்ஆர்பி என்டிபிஎஸ் தேர்வு எக்ஸ்பெக்டட் என்ன ஆகும்? பிப்ரவரியில வர வாய்ப்புகள் இருக்கு. அது மைண்ட்ல வச்சு படிக்க ஆரம்பிங்க. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ல தான் சொல்லியிருக்கோம். ஓகே. நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்க்கு நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.